गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरु विठ्ठलदास महाराज की ஜெய். பூமண்டலத்தில் இருக்கிற அத்தனை தீபங்களையும் அது யாரெல்லாம் பரிபாலனம் பண்ணா அப்படிலாம் வர்ணிச்சுட்டு கடைசியாக சூரியன் தான் நடுப்புற இருந்து கொண்டு இந்த மேலே ஆகாசம் இருக்கே, இந்த ஆகாசம்னு ஒன்று மேலே இருக்கே, அந்தரிக்ஷம்னு சொல்லுவா, ஸ்பேஸ்ன்னு சொல்லுவா லௌகிகமாக. அந்த ஸ்பேஸுக்கும் நம்ம பூமண்டலத்துக்கும் நடுப்புற சூரியன் தான் இருந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சூரிய பகவான் தான் ஆதாரமாக இருக்கார் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனிஷ்டால் சொல்லி முடித்தார். மேலே இந்த அத்தியாயத்தில் என்னென்னா சூரிய பகவானை பற்றி முழுக்க சொல்கிறார். இப்போ சூரிய பகவானை பற்றி நீங்கள் பிரவச்சனம் பண்ணணும் அப்படின்னா இந்த 21வது அத்தியாயத்தை எடுத்துட்டு அவர் எங்கெங்கெல்லாம் எப்படி சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னு இந்த ஜோதிஷ சாஸ்திர பிரகாரம் அந்த கால பரிமாணம் வர்த்தமானத்தோட இந்த விஷயத்தை முழுக்க 21வது அத்தியாயத்தில் பிரம்மனிஷ்டால் சொல்கிறார். இந்த அத்தியாயம் ஆரம்பத்துலேயும் அப்படி தான் சொல்கிறார். நம்ம பூமண்டலத்துக்கு மேலே அந்த ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸுக்கு மேலே நம்ம சூரிய மண்டலம், அதுக்கும் தாண்டி ஆகாசம் அந்தரிக்ஷம்னு சொல்லிட்டு அந்த மேலே அகண்டமாக இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்துக்கும் இந்த பூமண்டலத்துக்கும் நடுப்புற சூரிய பகவான் இருந்துட்டு எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுத்துட்டுருக்கார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதில் நிறையா இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு அந்த மகாமேருலேருந்து இவ்வளோ தூரத்தில் இவர் இருக்காருன்னு அந்த மாதிரிலாம் வர்ணிச்சுட்டு அந்த தூரம் எல்லாத்தையும் வர்ணிச்சுட்டு மேலே இந்த சூரிய பகவான் தான் இந்த பூலோகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் ஆதாரம். அவர் தான் எல்லாரையும் எழுப்பி கொண்டு அவர் தான் எல்லாரையும் தூங்க வச்சுண்டு அவருடைய அந்த கிரணத்தினால தான் பயிர்கள்லாம் உண்டாருது, அதனால் எல்லோரும் க்ஷமமாக இருக்கா, எல்லோருக்கும் ஆதாரமாக இந்த சூரிய பகவான் தான் இருக்கார் அப்படின்னு சூரிய பகவானுடைய பெருமை. இவருடைய எப்படி சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா பூமிக்கு ஏற்றதுவாறு உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 விதமாக ஒரு வருஷத்தை பிரித்து அதில் இன்னொரு 6 ருத்துக்களாக பிரித்து அந்தந்த ருத்துக்களை வேணுங்கிறத கொடுத்துண்டு இந்த பூமி அந்த சூரியனை சுற்றி வருவதுக்கு 364 நாள் அப்படின்னு வர்ணிக்கிறோம். இந்த 360ன்னு சொல்கிறா நம்ம சாஸ்திர பிரகாரம். இது சில முன்ன பின்ன இருக்கும். அது இந்த 360 நாள்னு வச்சுப்போம். இப்படி இருக்கும்போது இந்த 360 நாள் சூரியன் பிரகாரம் எப்படி இருக்குன்னா உத்தராயண புண்ணியகாலம் தட்சிணாயணம் புண்ணியகாலம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காலமாக பிரிக்கிறார். உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2. அதுக்கப்புறம் அதுக்கும் உள்ள 6 ருத்துக்கள் 2 மாதமாக ருத்துக்கள், அதுக்கப்புறம் மாதம்னு வருது. இப்படி இருந்து கொண்டு அந்தந்த சமயத்தில் இருந்து அந்தந்த ருத்துக்களில் எது வரணுமோ அதாவது ஜனங்களுக்கு கொடுத்து சூரிய பகவான் அனுகிரகம் பண்ணுறாருன்னு சூரிய பகவானை பற்றி பிரம்மனிஷ்டால் இந்த அத்தியாயத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறார். பேர்பட்ட சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு ராசிக்குள்ளே நுழையிறார் அப்படின்னு சொல்கிறார். இந்த ராசிக்கு ஏற்றது போல் அந்த மாதத்தில் சூரியனுடைய உதயமும் அஸ்தமும் இது வச்சு தானே இந்த ராத்திரி பகலானது முடிவாகுது. இந்த எந்தெந்த ராசிக்குள்ளே அவர் இப்படி நுழையும் போது அதுக்கு ஏற்றது போல் இந்த ராத்திரி பகல் துளி துளி வித்தியாசம் வருமா. ஆனால் இந்த மேஷ ராசியும் துலா ராசியிலையும் சூரிய பகவான் உள்ளே வரும்போது பகலும் ஒரே நேரமாக இருக்கும், ராத்திரியும் ஒரே நேரமாக இருக்கும் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். அடுத்ததாக ரிஷபம் முதலிய ராசிகளில் மெல்ல மெல்ல என்ன ஆகும் அப்படின்னா ரிஷபம் முதலிய 5 ராசிகள் சொல்கிறார். அவைகளில் இந்த சூரியனுடைய பகலானது கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறார். 21 நாழிகை பர்யந்தம் ஜாஸ்தி ஆகுமா, 24 நிமிஷம் அப்படின்னு வர்ணிக்கிறார். அடுத்ததாக கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து 5 மாதம் 5 ராசி ரெண்டுமே, ஒரு மாதம் ஒரு ராசின்றது ஒரு மாதத்தில் இருக்கும். அப்படி ஒரு மாதம் ஒரு ராசி கணக்கு. இப்போ கார்த்திகை மாதம், அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ராசி அதுலேருந்து சில ராசிகள் இருக்கான் ஒரு 5 மாதமாக. அந்த 5 மாதத்தில் என்ன ஆகும்னா படிப்படியாக பகலானது கம்மியாகி ராத்திரியானது ஜாஸ்தி ஆகும். ஒரு நாழிகை பர்யந்தம் 24 நிமிஷம் பர்யந்தம் இப்படி ஏற்ற இறக்கமாக இப்படி இந்த ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது பகலும் ராத்திரியும் துளி துளி மாறுதல் படும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக மானசோத்தரகிரி அப்படின்னு ஒரு பர்வதத்தை வர்ணிக்கிறார். இது மேரு தான் சொல்கிறது போல் இருக்கிறது போல் இருக்குது. அந்த மேரு எவ்வளோ பெருசு அப்படின்றத இங்கே கொஞ்சம் சூக்ஷமாக வர்ணிக்கிறார் பிரம்மனிஷ்டால். இப்போ ஏற்பட்ட இந்த மானசோத்தரகிரியை ஒரு தடவை வலம் வரணும் அப்படின்னா
9,51,00,000 யோஜனை தூரம் அப்படின்னு இருக்குன்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இந்த மானசோத்தரகிரிய கிரிக்கு உட்பட்டு இந்த மானசோத்தரகிரி ஆதாரமாக வச்சுண்டு 4 மூலைகளில் 4 நகரங்கள் இருக்குது அப்படின்னு வர்ணிக்கிறார். அதில் கிழக்கு திக்கில் தேவதானி அப்படின்னு இந்திரனுடைய நகரம், தெற்கு திக்கில் சம்யமணி அப்படின்னு யமனுடைய நகரம் இருக்கான், அதுதான் நரக்கம். மேற்கு திக்கில் வருணனுடைய நகரமாக இருக்கக்கூடிய நிம்லோச்சனி, மேலே வடக்கு திக்கில் சந்திரனுடைய நகரமாக இருக்கக்கூடிய விபாவரி அப்படின்னு 4 நகரங்கள் இருக்குது அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இந்த நகரங்கள் இருக்கே 4 நகரங்களுக்கும், இந்த நகரங்களுக்கெல்லாம் என்னென்னா ராத்திரி பகல்லாம் கிடையாதான். சூரிய பகவான் எப்பொழுதும் பகல் இருப்பது போல இருப்பாராம், அதனால் பகல் தான் எப்போதும் இருக்கும், ராத்திரியே இல்லாத நகரங்கள் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இப்பேற்பட்ட சூரிய பகவான் எங்கே வந்து உதிக்கிறாரோ அங்கே எல்லோரும் எழுந்துப்பா, எங்கே இவர் அஸ்தமனம் ஆறாரோ அங்கே எல்லாரும் தூங்குவா. அதனால் இந்த சூரிய பகவான் தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எழுப்புறவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரிய பகவானை ஆசிரியிச்சு தான் பூமண்டலத்தில் எல்லோரும் இருக்கா அப்படின்னு வர்ணிக்கிறார். இந்த சூரிய பகவான் இந்த 4 நகரங்கள் இருக்கே, இந்த 4 நகரத்தையும் சுத்திண்டு உலகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் இந்த பிரகாசத்தை கொடுத்துன்னு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். முதல் நகரமாக இருக்கக்கூடிய இந்திரனுடைய நகரம், அதுக்கு தேவதானின்னு பேர். அதுலேருந்து கிளம்பி 6 மணி நேரத்தில் 2,37,00,000 யோஜனையை கடந்து அந்த சம்யமணி அப்படின்ற அந்த யமனுடைய நகரமாக இருக்கக்கூடிய நரக்க நகரத்துக்கிட்ட வர ஆரம்பிச்சிருவாராம். அடுத்தது அந்த சம்யமணியிலேருந்து கிளம்பி நிம்லோச்சனி அப்படின்ற நகரத்துக்கு வருவார். திருப்பி நிம்லோச்சனிலேருந்து சந்திரனுடைய நகரமாக இருக்கக்கூடிய விபாவரின்னு வந்துட்டு அதோடு முடிப்பார். திரும்பவும் இப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார் தன்னுடைய சூரிய ரதத்தினால அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சூக்ஷ்மமாக வரக்கூடிய விஷயங்கள் பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். பேர்பட்ட சூரிய பகவான் பிரகாசத்தோடு, அவருடைய பிரகாசம் எப்படி இருக்கும், நல்ல பகலில் அவரை பார்க்க முடியுமா சாதாரண கண்ணால், அப்படி ஜொலிக்கிறாரோனோ. இது பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கும் போது அப்போ அது ஒரு ரதம் அப்படின்றார் சூக்ஷமாக. அவர் ஒரு அற்புதமான ஒரு ரதத்தில் இருக்காராம். அது அப்படியே ரதத்தில் இருந்துட்டு அவர் உட்காந்துட்டு சஞ்சாரம் பண்ணுறாராம். அந்த ரதம்னா ஏதோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு 10க்கு 10 ரதம் இல்லைடா, அதெல்லாம் யோஜனை கணக்கில் பெருசான ரதம். அதில் இருந்து அவர் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த ரதத்தில் அந்த குதிரையை கட்டுறதுக்கெல்லாம் ஒரு நுகத்தடி இருக்கான். அந்த நுகத்தடியே பார்த்தா 1,00,000 யோஜனை பெருசு, அவ்வளோ பெரிய ரதம் அது. அந்த 1,00,000 யோஜனையில் 7 குதிரைகள் கட்டியிருக்காராம். அந்த நுகத்தடியில் கட்டணும்னா அப்போ அந்த குதிரைகள் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அந்த 7 குதிரைகள், அந்த குதிரைகளோட பேர் என்னென்னா காயத்ரி, உஷ்ணிக்கு, அனுஷ்டுப்பு, பிருகதி, பங்கி, திருஷ்டுப், ஜகத்யா, சந்தாம்சின்னு சொல்லிட்டு நம்ம சந்தியாவந்தனத்தில் சொல்கிறோமே காயத்ரி ஜபத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த பிரணவச ரிஷி பிரம்மான்னு சொல்லிட்டு காயத்ரி ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லுவோமே, இந்த காயத்ரி உஷ்டிக்குன்னு சொல்லக்கூடிய 7 குதிரைகள் தான் அந்த நுகத்தடியில் கட்டப்பட்டு அந்த குதிரைகள் சஞ்சாரம் பண்ணிட்டு போகும்போது அதை வந்து ஓட்டுறவர் ஒருத்தர் இருக்காராம். அந்த தேரில் சூரிய பகவான் உட்காண்டிருக்கார். அதை ஓட்டுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னா பிரம்மதேவனால் ஆக்ஞாபிச்சு அருணன் தான் வந்து அதை ஓட்டுறாராம். அந்த அருணன் ஓட்டும்போது எப்படின்னா சூரிய பகவானை அவரை பார்த்துட்டே அப்பப்போ திரும்பி ஓட்டுவாராம். என்ன இது, நம்ம யார் இப்போ சஞ்சாரம் பண்ணும்போது என்னடா இது சூரிய பகவானே பார்த்துட்டு ஓட்டுறார், டிரைவர் வண்டி ஓட்டுறவன் வந்து பின்னாடி இருக்கிற சீட்டை பார்த்துட்டே வண்டி ஓட்ட முடியுமா? அது அநாகரிகமாகவும் இருக்கும். அவ்வளோதான், கிளம்பினதுலேருந்து அவள் கிளம்ப வேண்டிதான், பரலோகத்துக்கு போக வேண்டிதானே, இப்படி தானே லௌகீகமாக இருக்குது. இது என்னடா சூரியனை பார்த்துட்டே இவர் ரதத்தை ஓட்டுறார் அப்படின்னு சொல்கிறாளேன்னு எனக்கு தோணினது. அப்புறம் நானே யோசித்தேன், இப்போ வந்து நம்ம பூலோகத்தில் சஞ்சாரம் பண்ணோம், ரோட்டில் போகும்போது 1000 பேர் வரா, அப்படி அவர்கள் வரும்போது பார்த்து நல்ல ரோட்டில் சஞ்சாரம் பண்ணோம். இது முழுக்க ஸ்பேஸில் சஞ்சாரம் பண்ணுறார். அங்கே யார் இருக்கா, ஒருத்தரும் கிடையாது. அவ்வளோ பெரிய அண்டவெளியில் நீ எங்கே வேணாலும் வண்டியை விடலாம். அந்த ஆட்டோ பைலட் மோடில் போட்டுட்டு அவர் இந்த லௌகிகமாக இருக்கிறத பற்றிலாம் அந்த மாதிரி அந்த ரதத்தை போட்டுட்டு சூரிய பகவானை பார்த்துட்டே அப்பப்போ சரி பண்ணுறாராம். சூரிய பகவானை பார்த்துட்டே ஓட்டுறார் அந்த அருணன்னு. இந்த அருணனை யார் வந்து நியமிச்சிருக்கா அப்படின்னா பிரம்மதேவன் நியமிச்சிருக்கார். எனக்கு அப்படி தோணினது. ஏன்னா சூரியனை பார்த்துட்டே அவர் ஓட்டுறாருன்னா எப்படி ஓட்ட முடியும்னா, அங்கே யார் இருக்கா, அவர் வந்து இந்த பக்கம் ஓட்டணும் அந்த பக்கம் ஓட்டணுன்றதுக்காக சூரியன் ஒருத்தர் தானே சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் இப்படி அந்த ஒரு சூரிய மண்டலத்தில், அதனால் இப்படி ஓட்டுறதுக்கும் முடியும் அப்படின்னு அப்புறம் எனக்கு தோணினது. இந்த சூரிய ரசமானது அப்படி ஜம்முன்னு கிளம்பி நித்தியபடி சொன்னனே, அந்த தேவதானி, சம்யமணி, நிம்லோச்சனி, விபாவரின்னு 4 நகரங்களை சுற்றி நித்தியபடி சஞ்சாரம் பண்ணிட்டுருக்குன்னு
அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு திவ்யமாக போகும்போது வாலகில்யர்கள் அப்படின்னு 60,000 ரிஷிகள், அவெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாலாம் இருக்க மாட்டாலாம், ரொம்ப அங்குஷ்ட பருவம் மாத்திரம்தான் இருப்பாள். அப்படி இருந்துட்டு இந்த சூரியனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த ரதத்துக்கு முன்னாடி அவள் சஞ்சாரமானது நடந்துட்டு இருக்கும். இந்த சூரிய ரதம் போகும்போது என்னென்னா, இந்த சூரியனால் யார் யாரெல்லாம் சந்தோஷப்படுறார்கள் அப்படின்னா, இந்திராதி தேவர்கள், சித்தர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள் எல்லோரும் வந்து இந்த சூரிய கிரணத்தினால க்ஷேமத்தை அடையறா அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். அப்படி இந்த சூரிய பகவான் சாட்சாத் நாராயண ஸ்வரூபம், இவர் வேற நாராயணன் வேற அப்படின்ற மாதிரி இல்லைன்னு போல் சூரிய நாராயணனாக வர்ணித்து இப்பேற்பட்ட சூரிய பகவானை தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணர்கள், கந்தவர்கள் ஒவ்வொரு மாதம் வந்து வழிபடுறாலாம் அந்த சூரிய பகவானை ஒவ்வொரு விதமாக அப்படிலாம் வர்ணிச்சுட்டு இந்த சூரிய பகவான் அப்படி உலகத்துக்கு க்ஷேமத்தை குடிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறார். இந்த சூரிய பகவானை பற்றி வேதத்துலேயும் வந்திருக்கு, அதான் சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரத்தில் பார்த்தா முழுக்கவே இந்த மாதிரி வேதத்தில் சூரிய பகவானை பற்றி வருது. இந்த சூரிய பகவான் எப்படின்னா உலகத்துக்கே அவர் தானே வந்து எல்லாரும் எழுப்புறார், எல்லாத்தையும் கொடுக்குறார். அப்படி கொடுக்கும்போது ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் திரும்ப அது கொடுப்பாலாம், இதான் உலகத்தினுடைய நேச்சர். அதனால் சூரிய பகவானுக்கும் ஒன்று தரப்படுகிறதாம் பகவானால் ஆக்ஞையினால். அவர் அதை வாங்கிட்டு தான் இத்தனை நம்ம க்ஷேமத்துக்கும் கொடுக்குறாராம். என்னத்தை சூரிய பகவான் வாங்கிட்டு நம்மளுக்கு எத்தனை க்ஷேமத்தையும் கொடுக்குறார் அப்படின்னா, நம்ம எழுந்துக்கும் போது அந்த 31ஆம் தேதி போய் 1ஆம் தேதி வருதோன்னோ அந்த ஆயுசு காலம், அந்த காலத்தை ஒவ்வொரு நாளையும் அத்தனை பேரோட ஆயுஷையும் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு இந்த வெளிச்சத்தையும் க்ஷேமத்தையும் கொடுக்குறாராம் சூரிய பகவான். எப்படி உங்களுக்கு இப்போ நான் சாதாரணமாக ஒரு பசியாக இருக்கிறவனுக்கு சாப்பாடு போட்டால் அவனுக்கு பசி தீரும். ஆனால் அந்த சூரிய பகவானுக்கு என்ன சம்பாவனையாக நம்ம கொடுக்குறோம்னா இத்தனை க்ஷேமத்தை வாங்கிட்டுன்னா நம்ம ஆயுஸில் ஒரு நாள் அவருக்கு கொடுத்துட்றோம். உன் ஆயுஸில் ஒரு நாள்னால் நீ எத்தனை நாள் வாழ போகிறோம், எத்தனோ சில நாட்கள், இத்தனை 1000 நாட்கள் சில பேர் வாழுறார்கள். அதில் ஒன்று கொடுத்தேனாலே அது ஒன்று. இப்போதைக்கு இந்த பூலோகத்தில் 800 சொச்சம் கோடி பேர் மக்கள் இருக்கா அப்படின்னு இருக்குது. அத்தனை பேரோட ஒரு நாளையும் வாங்கிக்கிறார் அவர். இது மாத்திரமானா எத்தனை ஜலஜந்துக்கள் இருக்குது, எத்தனை ஜந்துக்கள் இருக்குது, எத்தனை புழுக்கள் இருக்குது, அப்புறம் வந்து எத்தனை சர்ப்பங்கள் இருக்குது, எத்தனை பட்சிகள் இருக்குது, இத்தனை எல்லாத்தினுடைய பூமியில் இருக்கிற அத்தனை ஜீவர்களுடைய ஆயுசலையும் ஒரு நாளை எடுத்துட்டு அவர் அதை சம்பாவனையாக வாங்கிட்டு நம்மளுக்கு அத்தனை க்ஷேமத்தையும் கொடுக்குறார். இதுதான் இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு இது வேதத்தில் வர்ணிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்படி சூரிய பகவான், அவருக்கும் பகவானுக்கும் அவரும் வேறு கிடையாது, சூரிய நாராயணனாக இருந்து கொண்டு எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுத்துட்டு. ஏன்னா அவருடைய கிரணம் படலைன்னா பூமியே அழுகி போயிடும். ஒரு 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 மணி நேரம் 2 மணி நேரம் சூரிய கிரணம் இல்லைன்னா என்னத்துக்கு ஆறுது? பகவான் இந்த சூரிய பகவான் இப்படி மறைஞ்சிட்டார்னா இந்த பூமியே இருக்க முடியாது. அப்படி அந்த சூரிய பகவானுடைய வெப்பத்தினால தான் இந்த பூமியானது ஆதாரத்தோடு சக்தின்னு இருக்குது அப்படின்னு சூரியனை பற்றி வர்ணித்து அந்த சூரியன் தான் நம்மளுக்கு சகல க்ஷேமத்தையும் சகல பாக்கியத்தையும் கொடுக்குறார் அப்படின்னு இந்த அத்தியாயம் முழுக்க சூரியனை பற்றி வர்ணித்து பிரம்மனிஷ்டால் பூர்த்தி பண்ணுறார். மேலே எல்லோரும் கறந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்சைகவிம்சோऽध्यायः श्रीशुकोवाच एतावानेव भूवलयस्य सन्निवेशः प्रमाणलक्षणतः व्याख्यातः एतेन हि दिवः मण्डलमानं तद्विद उपदिशन्ति यथा द्विदलयोः निष्पावादीनां ते अन्तरेण अन्तरिक्षं तदुभयसन्धितम् यन्मध्यगतः भगवान् तपतां पतिः तपनः आतपेन त्रिलोकीं प्रतपति अवभासयति आत्मभासा स एष उदगयन दक्षिणायन वैषुवत संज्ञाभिः मान्द्यशैघ्र्य समानाभिः गतिभिः आरोहण अवरोहण समानस्थानेषु यथा सवनम् अभिपद्यमानः मकरादिषु राशिषु अहोरात्राणि दीर्घह्रस्वसमानानि विधत्ते
यदा मेषतुलयोः वर्तते तदा होरात्राणि समानानि भवन्ति। यदा वृषभादिषु पञ्चसु च राशिषु चरति तदा हान्येव वर्धन्ते। ह्रसति च मासि मासि एकैका घटिका रात्रिषु। यदा वृश्चिकादिषु पञ्चसु वर्तते तदा होरात्राणि विपर्ययानि भवन्ति। यावत् दक्षिणायनम् अहानि वर्धन्ते यावदुदगयनं रात्रयः। एवं नवकोटय एकपञ्चाशल्लक्षाणि योजनानां मानसोत्तरगिरि परिवर्तनस्य उपदिशन्ति। तस्मिन्नैन्द्रीं पुरीं पूर्वस्मान्मेरोः देवधानीं नाम दक्षिणतो यां यां संयमनीं नाम पश्चाद्वारुणीं निम्लोचनीं नाम उत्तरतः सौम्यां विभावनीं नाम तासूदयमध्याह्न अस्तमयनिशीथानीति भूतानां प्रवृत्तिनिवृत्तिनिमित्तानि समयविशेषेण मेरुः चतुर्दिशम्। तत्रत्यानां दिवसमध्यङ्गत एव सदा आदित्यस्तपति सव्येनाचलं दक्षिणेन करोति। यत्रोदेति तस्य समानसूत्रनिपाते निम्लोचति। यत्र क्वचन स्यन्देन अभितपति तस्य हैष समानसूत्रनिपाते प्रस्वापयति। तत्र गतं न पश्यन्ति एतं समनुपश्येरन्। यदा चैन्द्रियाः पुर्याः प्रचलते पञ्चदश घटिकाभिः यां यां सपादकोटिद्वयं योजनानां सार्धद्वादशलक्षानि साधिकानि च उपयाति। एवं ततो वारुणीं सौम्याम् ऐन्द्रीं च पुनस्तथान्ये च ग्रहाः सोमादयः नक्षत्रैः सह ज्योतिश्चक्रे समभ्युद्यन्ति सह वा निम्लोचन्ति। एवं मुहूर्तेन चतुस्त्रिंशल्लक्षयोजनानि अष्टशताधिकानि सौरः रथस्त्रयीमयः असौ चतसृषु परिवर्तते पुरीषु। यस्यैकं चक्रं द्वादशारं षण्णेमित्रिणाभि संवत्सरात्मकं समामनन्ति। तस्याक्षो मेरोर्मूर्धनि कृतः मानसोत्तरे कृतेतरभागः यत्र प्रोतं रविरथचक्रं तैलयन्त्रचक्रवत् भ्रमन्मानसोत्तरगिरौ परिभ्रमति। तस्मिन्नक्षे कृतमूलः
द्वितीयः अक्षुस्तुर्यमानेन संवितस्तैलयन्त्राक्षवत् ध्रुवे कृतोपरिभागः रथनीडस्तु षट्त्रिंशल्लक्षयोजनायतः तत्तुरीयभागविशालस्तावान् रविरथयुगः यत्र हयाश्छन्दो नामानः सप्तारुणयोजिता वहन्ति देवम् आदित्यम् पुरस्तात् सवितुः अरुणः पश्चाच्च नियुक्तः सौत्ये कर्मणि किल आस्ते तथा वालखिल्यार्षयः अङ्गुष्ठपर्वमात्राः षष्ठिसहस्राणि पुरतः सूर्यं सूक्तवाकाय नियुक्ताः संस्तुवन्ति तथान्ये च ऋषयः गन्धर्वाप्सरसो नागाः ग्रामण्यो यातुधानाः देवाः इति एकैकशः गणाः सप्तचतुर्दशमासि मासि भगवन्तं सूर्यम् आत्मानं नानानामानं पृथङ् नानानामानः पृथक् कर्मभिः द्वन्द्वश उपासते लक्षोत्तरं सार्धनवकोटियोजनपरिमण्डलं भूवलयस्य क्षणेन सगव्योत्युत्तरं 2,000 योजनानि सभुङ्क्ते श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पञ्चमस्कन्धे ज्योतिश्चक्रसूर्यरथमण्डलवर्णनं नाम 21ोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।